புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தி நீரேட்டும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய அவர்கள் உயர்ந்த குடும்பத்தார் மீதும், அவர்களின் தோழர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய தாபியன்கள், தாபியன்கள், நல்லடியார்கள் அனைவரும் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனோட மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவானார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு முக்கியமான ஒரு மாதத்தை நோக்கி செல்ல இருக்கின்றோம். அந்த மாதம் வெறும் ஒரு சம்பிரதாயத்துக்கான ஒரு மாதமாக அப்படி பார்க்கக்கூடாது, வெறும் ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு மாதமாக அப்படியும் அதை பார்க்கக்கூடாது. அந்த மாதம் வரக்கூடிய மாதங்களில் இஸ்லாத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதங்களில் அதில் ஒரு மாதமாக அது இருக்குது. அது இருக்கக்கூடிய ஒரு அமல் அந்த மாதத்தினுடைய மேன்மையை, அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை, அந்த மாதத்தினுடைய அஃபதியத் என்று சொன்னால் மிகச் சிறப்பான ஒரு விஷயத்தை அது ஆக்குகின்றது. அல் ஹஜ் தான் அதற்கு முக்கியமான ஒரு காரணம். அந்த அமலை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறும் பொழுது வலில்லாஹி அலன்னாஸில் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்விடத்தில் இப்படி பின்னாடி இருந்து அந்த வசனத்தில் வரணும், மக்கள் மீது அல்லாஹ்விடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். யார் அதுக்கு சக்தி பெற்றுள்ளாரோ அவர் அதை செய்கிறார். இது வரைக்கும் அல்லாஹ் ஒரு சாஃப்ட் நேச்சர்ல தான் சொல்றான். அந்த இடத்த இது வரைக்குமே அல்லாஹ் சாஃப்டா தான் சொல்லிட்டு வரான். கடமையை செஞ்சிருங்க, யாருக்கு சக்தி இருக்கோ செஞ்சிருங்க. ஒமன் கஃபர், யார் அதை மறுக்கின்றாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உங்க எல்லாரையும் விட அல்லாஹ், ஆலமீன் என்று சொன்னால் அகிலத்தார்கள், மொத்த யூனிவர்ஸ், படைத்து பெற்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி உங்க எல்லாத்தையும் விட அல்லாஹ் மகத்துவமானவன், செல்வந்தன், பொருளாதாரம் எல்லாமே. செல்வந்தன், கனி என்று சொன்னால் செல்வந்தன், தேவையற்றவன், பல அர்த்தங்கள் உண்டு. அல்லாஹ் இப்படி ஆகிவிடுகின்றான். அகிலத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். நீங்க ஹஜ்ஜு செஞ்சுதான் அல்லாஹ் உயரணும், நீங்க ஹஜ்ஜு செய்தான் அல்லாஹ்வுடைய அந்த தரஜா கூட போறது குறைவு எதுவுமே கிடையாது. மாறாக உங்களுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத். அதாவது நம்மளுடைய தரஜாவை, நாம் இந்த வாழ்க்கைக்கு எதற்காக படைக்கப்பட்டோம் என்றதுக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, அவனை அறிந்து கொண்டு அவனுடைய படைப்புகளுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவனுக்கு முழுவதுமாக சரணடைதல், அதனுடைய அதனுடைய உச்சம்தான் ஹஜ் என்ற அமல். அதனால தான் அது வரிசையில் கடைசியாக வருது. இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ரிவாயத்துகளில் மாறுகருத்து இருந்தாலும் கடைசியில் வருதும், சில ரிவாயத்துகளில் கடைசிக்கு முன்னால் வரும். கடைசியில் தானே இருக்கு, கடைசியில் செய்யறதுக்கான ஹஜ் கடைசியில் செய்யலாம் அப்படின்றது கிடையாது ஹஜ்ஜினுடைய விஷயம். இது நம்ம பல காலங்களாக கேட்டுக்கிட்டே வரோம். அந்த ஹஜ்ஜினுடைய அமலை நாம் நம்மளுடைய இளமையிலேயே செய்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொல்வார்கள், சட்டங்களில் வருகின்றது, உலமாக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்னும் பலரும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நாம் நின்று இமாமத்து செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி உள்ளவராக இருக்கும் வயதிலேயே ஹஜ்ஜி செய்வது நம்ம மீது பொறுப்பாக இருக்கின்றது. பொருளாதார வசதியும் அதே நேரத்தில் உடல் சக்தியும். நம்ம நின்று இமாமத் செய்யணும். இமாமத் செய்வதற்கு சில சட்டங்கள் இருக்கின்றது. அவருடைய குதிகால்கள் ஆடக்கூடாது, நின்றா அப்படி நின்ற மணிக்கு நிற்கணும், நல்ல குரல் வளத்தோடு கிராத்தை ஓதணும், குரானை ஓதணும். அப்படி யார் அந்த இஸ்தியாகத்தை விட யாருக்கு அந்த சக்தி இருந்து அப்படி ஒரு சக்தி உள்ளவர் அந்த தொழுகையை நடத்தக்கூடிய, அந்த இமாமத் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளவர் மீது அது கடமையாக இருக்கின்றது. அவருக்கு பொருளாதாரமும் இருக்கணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு அதனுடைய ஆசை இருக்கின்றது? எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், எனக்கு இது செய்யணும் அது செய்யணும்ன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது எல்லாருக்கும், இல்லைன்னு சொல்லலை, அது எல்லாருக்கும் தேவைதான். ஆனால் ஹஜ்ஜின் மீது எத்தனை பேருக்கு ஆசை இருக்கின்றது? அந்த கேள்வி நமக்கு வர வேண்டும். வரக்கூடிய இந்த அடுத்த வாரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஹாஜிகள் கிளம்ப இருக்கின்றார்கள். சற்றக்கூடிய ஒரு 1,75,000 பேர்
கிளம்ப இருக்கிறாங்க. ஹஜ் கமிட்டி மூலியமாக 1,22,000 பேர் போகிறாங்கன்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. தனியார் மூலியமாக 50,000க்கும் மேலாக போகின்றார்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அதை சொல்லணும்னு நினச்சேன், சரி அது வேண்டாம், தவிர்த்துக்கலாம் நினைச்சு. 1,75,000 பேர் இந்தியாவில் மட்டும் ஹஜ் போகிறாங்க. மொத்தம் வருவதே 25 லட்சம் பேர் தான். அதில் இந்தியாவில் மட்டும் 1,75,000, அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே 1,75,000 பேர். அந்த ஒரு கணக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டுமே 1,75,000 பேர். உலகத்தினுடைய பாப்புலேஷன்ல இந்தியாவில் டாமினேட்டிங்காக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன்னு சொன்ன, இதில் போகிற எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், போகிற எல்லாருமே பணம் வசதி அதிகமாக உள்ளவர்கள் கிடையாது. இந்த கால்குலேஷன் அப்படியே பிரித்தாலும் சரி, சாதாரணமாக எனக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 லட்ச ரூபாய் தேவைப்படும். ஹஜ் கமிட்டி மூலிமா பணம் கட்டி போகணுன்னா கூட. தனியார் மயமாக போகிறாங்கன்னு சொன்னால் பல லட்சங்கள் இன்னும் அதிகமாகும். ஆனால் இதில் நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம், எத்தனை பணக்காரங்க இருப்பாங்கன்னு சொன்னால் 10% கூட இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. எத்தனையோ பேர்களுக்கு ஹஜ்ஜு கடமை ஆகின்றது, ஹஜ்ஜு கடமையாக இருக்குது, அவங்க போகணும். ஆனால் அவர்கள் போகாமல் இருக்கின்றார்கள். காரணம், உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை. பொருளாதாரம் போயிடுமோ, வியாபாரம் போயிடுமோ, இது நடந்துடுமோ, அது நடந்து விடுமோ என்ற ஒரு அல்லாஹ்வை நம்பவில்லை. அவர்கள் அவருடைய பொருளாதாரத்தையும் அவங்க கட்டமைச்ச ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம். ஆனால் எத்தனையோ பேருக்கு கடமை ஆகிறது இல்லை ஹஜ்ஜு, ஆனால் நசீபாயிருக்கு. அந்த எண்ணிக்கை தான் எண்ணிக்கை. முதலெல்லாம் ஹஜ்ஜுக்கு நமக்கு மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. இப்போ இல்லை, எல்லாம் நிறுத்தியாச்சு. முழுக்க போன இந்த ஆண்டுகளில் எல்லாமே விலையேற்றம். அங்கே நடக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணமாக டிக்கெட் விலை ஏறியது, அங்கே இருக்கக்கூடிய அந்த அகாமடேஷன் எல்லாமே விலையேறிடுச்சு. இருந்தாலும் ஹஜ்ஜுடைய எண்ணிக்கை குறையலை. ஹஜ் நமக்கு எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நம்முடைய ஈமான் இன்னும் உயிரோட தான் இருக்கின்றது. அதுதான் நம்ம பாதுகாப்பு. ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அமல்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆர்வம் ஊட்டுவதற்காக, ஆசை அதிகமாவதற்காக சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு அமலும் நினைவு சின்னங்கள். ஹஜ் என்பது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். தொழுகையை பற்றி நம்ம பேசும்போது பலரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தொழுகையில் இந்த நன்மை இருக்குது, ருக்கு செய்யறதுனால சயின்டிஃபிக்காக இந்த நன்மை இருக்குது, சுஜூ செய்யறதுனால இந்த நன்மை இருக்குது, திக்ர் ஓதுறதுனால இந்த நன்மை இருக்குது. அப்படி பார்த்து அமல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதன் பக்கமாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நோம்புலையும் அப்படிதான். நோன்பு இப்படி இருக்குது, உடல் ரீதியாகவும் இருக்குது, மன ரீதியாகவும் அமைதி தருது, கட்டுப்பாடோடு இருக்குது. ஹஜ்ஜில் அப்படி என்ன இருக்கு? ஹஜ்ஜில் அப்படி என்ன இருக்கு? காபா இருக்கின்றது, தவாஃப் செய்கிறோம், சை இருக்கின்றது, நடந்து போகிறோம், முடியை எடுக்கிறோம், அரஃபால தங்குறோம், உச்சி வெயில். இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கும். நமக்கே 6 டிகிரிக்கு அதிகமாக, நம்மளுடைய பகுதியிலேயே 6 டிகிரிக்கு அதிகமாக வெயில் அடிக்கும் சொல்லப்படுது. எவ்வளோ அலர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அங்கே இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். உச்சி வெயில் அரஃபால இருக்கணும், உச்சி வெயில் மினால இருக்கணும், முஸ்தலிஃபால இருக்கணும். முழுக்க இது ஒரு அறிவியல் சார்ந்த, ப்ராக்டிக்கலாக நம்ம அதை பார்க்க முடியாது. உள்ள அப்படி இப்படி நம்ம சொல்லலாம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆனால் முழுக்க இது அறிவினுடைய முடிவு, ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம். அப்படிதான் இதை பார்க்கணும். அம்ரு தாழ்புதி என்று சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருக்கும். தொழுகையும் சரி, நோன்பும் சரி, மார்க்கத்தில் உள்ள எல்லா அமல்களும் அம்ரு தாழ்புதி கீழே வரது. அதில் நன்மை இருக்கின்றது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டோம். இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு சொன்னதை செய்கிறோமா? அல்லாஹ் என்னை செய்ய சொல்லிட்டான், தொழுகை சொல்லிட்டான், செய்கிறோமா? டெஸ்ட்டு. அல்லாஹ் என்னை பசித்திருக்க சொல்லிட்டான், இருக்கிறோமா? டெஸ்ட்டு. அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு ஜக்காத்தை கொடுன்னு சொல்கிறான், கொடுக்குறோமா? டெஸ்ட்டு. இதையெல்லாம் நாம் சரியாக செய்ய நாம் ஹஜ்ஜுக்கு தயாராகிட்டோம். அதற்கு பிறகு என்னுடைய எல்லா தேவைகளையும் விட்டுவிட்டு, என்னுடைய எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு, நான் 2 துணிகளை, வெள்ளை துணிகளை அணிந்து கொண்டு நான் அல்லாஹ்வின் பக்கம் போகிறேன்.
யார் இதே மாதிரி கிளம்பினார்கள்? ஹஜ்ஜினுடைய ஆரம்பம் இந்த நியத் இதே போன்று யார் கிளம்பினார்கள் என்று சொன்னால், முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு. எப்படி கிளம்புனாங்க அங்க இருந்துன்னு சொன்னால், அவங்க இருந்து மெசபட்டோமியா ஈரான் பகுதியில் இருந்தவங்க. அவங்க அங்க இருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சுன்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இங்க கூட்டிட்டு வராங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கா என்று பெயரிட்ட அந்த நகரம். பக்கா என்று சொன்னால் புற்பூண்டுகள் இல்லாத ஒரு மைதானம், அதான் அதுக்கு அர்த்தம். அங்க இன்னும் வளராது, அங்க எதுவுமே இருக்காது, காலியான ஒரு இடம். அந்த இடத்துல அல்லாஹ் அவங்கள விட சொல்றான். இவங்களை யாரை நம்பி அங்க வந்தாங்க? நாம் பல கிதாபுகளில் பார்க்குறோம், பல விஷயங்களில் பார்க்குறோம், செய்திகளை பார்க்குறோம், விரிவுரைகள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு கிளம்பக்கூடிய, ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லோருக்குமே இந்த எண்ணம் இருக்கும். எப்படி என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வர வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. கணவர் கூப்பிட்டுட்டாங்கன்னு இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. வர வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல, அப்படியே இருக்கிறாங்க. விட்டுட்டு போகும்பொழுது எதை சொல்லலை, விட்டுட்டு போகும் பொழுதும் எதுவும் சொல்லலை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்குறாங்க. கொஞ்சம் பேரிச்சம்பழமோ ஒரு பை தண்ணி, ஒரு கீஸ் பையில ஒரு தோல் பையில தண்ணி இருக்குது, வேற தவிர வேற எதுவுமே கிடையாது. போகும்பொழுது கேட்குறாங்க, பதிலே சொல்லலை. கடைசியா சொல்றாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்குறாங்க, அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ்வுடைய கட்டளையா? நம்ம இதை அறிவியல் ரீதியாக பார்க்கணும்னு சொன்னா, சாதாரண ஒருத்தர் இப்படி பார்க்கும் பொழுது என்னடா இது, தன்னுடைய மனைவியையும் இத்தனை ஆண்டுகள் கழித்து பிறந்த ஒரு குழந்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இப்படி பாலைவனத்தில் விட்டுட்டு போறாரு. சாதாரண ஒரு மனுஷன் அப்படிதான் சிந்திப்பாங்க, அப்படிதான் சிந்திக்கணும் அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல வேற மாதிரி நடக்குது. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞாம், ஆம், ஒரே பதில். அப்ப நீங்க எங்களுக்கு தேவையில்லை, வல்லாஹு ஹஸ்புக், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு. வரலாறு என்பது எங்க உருவாகின்றது என்று சொன்னால் அறிவியல் அல்ல. அறிவியலின் காரணமாக வரலாறுகள் உருவாவதில்லை. வரலாறு என்பது அறிவியலையும் நம்முடைய சிந்தனைகளையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்துல சரணடைவதனால் வரலாறு உருவாகின்றது. அதுதான் இது நடந்தது. இதற்கப்புறம் அந்த பாலைவனத்தில் அவங்க வந்ததை தான் நம்ம ஹஜ்ஜுடைய பயணமாக நம்ம எடுத்து, நம்ம இங்கிருந்து போறோம், சில தயாரிப்புகளை கொண்டு போறோம். அவங்க போன மாதிரி அந்த இடத்துக்கு போகின்றோம். அந்த இடத்துல சையில இவங்க ஓடினாங்க. இவர்கள் செய்ததுதான் சையாக மாறியது. அந்த இடத்துல ஓடுறது, சஃபா மருவாக்கு மத்தியில ஓட்டம். அந்த ஓட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். 2 மலைகளுக்கு நடுவில் சுற்றி 1000 கிலோமீட்டருக்கு தண்ணியே கிடையாது. 1000 கிலோமீட்டர் பரப்பளவுல தண்ணி எங்கேயுமே கிடையாது. நீர் ஆதாரமே கிடையாது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஒரு பெண் ஓடுறாருன்னு சொன்னாங்க. ஈமான் எந்த அளவுக்கு இருக்கும் சகோதரர்களே, யோசிச்சு பார்க்கணும். அவங்க தேடுறனால தண்ணி கிடைக்கும், அங்க அறிவியலே கிடையாது. அவங்களோட அறிவியே அங்க வேலை செய்யல. அவர்கள் நம்பியது அல்லாஹ். சஃபாவிலிருந்து மருவாவின் பக்கம் அவங்களுக்கு தண்ணி தெரியுது, போறாங்க, போனா தண்ணி இல்லை. மருவாவிலிருந்து சஃபா தண்ணி தெரிகின்றது, போனாங்க, தண்ணி இல்லை. சாதாரண ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, காணல் நீரை பார்த்தாங்க, பாலைவனத்தில் காணல் நீர் தெரியும், அந்த வெப்பத்தினுடைய இதில் அந்த நீர் மாதிரி நமக்கு அப்படியே தெரியும். அது காணல் நீர் அல்ல, அது அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அவங்களுக்கு தண்ணி இருக்குன்னு தெரியும். ஏன்? பாலைவனத்திலும் ரப்பால முடியும், பாலைவனத்திலே ரப்பால தண்ணி கொடுக்க முடியும். இந்த ஈமான் வருபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு தானா வந்துடும் ஹஜ்ஜு. இந்த ஈமான் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், வந்து விட்டது என்று சொன்னால், இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வே அழைப்பான் நம்முடைய ஹஜ்ஜின் பக்கம். 7 முறை போனார்கள், 7 முறை. இன்னைக்கு அவ்வளோ சூப்பரா தலைகளை போட்டிருக்காங்க, வெயிலே தெரியாது, மேலே கீழே ஏசி, ஃப்ளோர் ஏசி ஒரு பக்கம், மேலே ஒரு பக்கம் ஏசி, ஃப்ரேக்ரன்ஸு, பக்கம் ஃபுல்லாக ஜம்சம் கோல்டு வாட்டர், ஒரு பக்கம் கோல்டு வாட்டர் இருக்கும், ஒரு பக்கம் நார்மல் வாட்டர் இருக்கும். அங்கங்கே என்ஜிஓஸ் வந்து ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே எந்த தேவைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் அன்று முற்களால், கல்லுகளால்,
முகடுகள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு மத்தியில் சஃபாலேருந்து மருவா வரைக்கும் போனாலும் 3/4 கிலோமீட்டர் 750 to 800 மீட்டர்ஸ் வரும். 5 கிலோமீட்டர் உச்சி வெயிலில் ஒரு பெண்மணி ஓடுறாங்க. நம்ம இன்னைக்கு ஏசியில தான் ஓடுறோம். உம்ரா போனாலும் சரி, ஹஜ்ஜில் போனாலும் சரி, அந்த பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஓடுவோம். ஆனால் அவர்கள் ஓடினார்கள். நம்மளாம் எப்படி இருந்திருப்பாங்க? நம்ம அந்த இடத்துல இருந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இருந்துதான் அந்த இடத்துல எப்படி இருந்திருப்போம்? அல்லாஹ்வை திட்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னை இப்படி பண்ணிட்டியே, என்னை இந்த இடத்துல இப்படி விட்டுட்டியே அப்படி என்று நாம் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பியிருப்போம். அவங்க அதை செய்யலை. அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு ஓடினார்கள். அவர்கள் ஓடி நிறுத்தும் முன் அல்லாஹ் தண்ணி குடிச்சான். அவங்க நிறுத்துறதுக்கு தண்ணி வரல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கத்துல இருந்து அவங்க ஓடி முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. உண்மை. அவங்க தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் தான் நின்றாங்க. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்று பல மக்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக மாறி. ஜம்சம். ஹீப்ரூவில் ஜம்சம்னா போதும் போதும் என்ற அர்த்தம். அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல மக்களுக்கு இன்னைக்கு அதன் பக்கம் தேவையும் ஆசையுமாக மாறியது. யாரு போனாலும் ஒரு ஜம்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. ஜம்சம் தண்ணி எப்படி கேட்கிறோம்? அதனுடைய புனிதம் எப்படி ஆனது? அதற்கு பின்னால் ஈமானுடைய முதிர்ச்சி இருக்கின்றது சகோதரர்களே. ஹஜ்ஜினுடைய ஆசை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைகிற பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் நம்ம இடத்துல இருக்கின்றது. அந்த ஒரு ஈமான் நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை ஹஜ்ஜின் பக்கம் அழைப்பான். நாம் அல்லாஹ் இடத்துல ஹஜ்ஜை பற்றி கேட்போம். யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கூட என்று நாம கேட்போம். அல்லாஹ் நமக்கு அந்த அழைப்பை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம் என்று சொல்லிக்கொள்ளும். முதல் குத்பா நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபத்தகுல்லாஹ் யா இபாதல்லாஹ் ஹக்க துகாத்திஹ். قال الله تعالى في القرآن المجيد وذكر دعاء إبراهيم عليه السلام حين رفع قواعد البيت ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله العلي العظيم. சகோதரர்களே, ஹஜ்ஜினுடைய ஆசை நமக்கு வராமல் இருப்பதற்கான முதன்மையான காரணம் என்பது பொருளாதாரம். பொதுவாக பொருளாதாரம் தான் நமக்கு அந்த ஹஜ்ஜினுடைய ஆசை வராதான காரணம். எப்படி நான் இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி அங்கே போவேன்? என்னால் எப்படி முடியும்? காரணம், நம் அறிவு ரீதியாக நம்ம சிந்திக்கிறோம். நான் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கே அது சரியாக போயிடுது. இந்த இதில் நான் இங்கே சேர்த்து வச்சு இத்தனை லட்சம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நான் ஹஜ்ஜுக்கு போய் அமல் செஞ்சு அதை நினைக்கும் பொழுதே பெருமூச்சு விட்டுருக்கோம். இங்கேயே நம்ம பெருமூச்சு விடுறோம், பார்க்க தெரியும். ஆனால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நீண்ட காலத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, சமீப காலத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. இரண்டையும் நான் சொல்லுவேன். இதை சொல்லி முடித்த பிறகு உங்களுடைய மனதில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனசில் நான் விட்டுறேன். முதல்ல ஒரு சம்பவம். ஹாத்திம் பின் அஸ்லம் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரியார். ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவுக்கு பிறகு சில நூற்றாண்டுகள் வந்தவர். நல்ல மனிதர், மார்க்க பற்றுள்ள ஒரு நபர், மக்களுக்கு மத்திய பிரபலியமான ஒரு நபர். ஆனால் ஏழை, வறுமை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறார். ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட அந்த நபர் என்ன செய்யறான்னு சொன்னால், குடும்பத்தாரெல்லாம் முதல்ல கூப்பிடுறாரு, மஷூரா செய்கிறார். மனைவிமார்களிடத்தில் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாரும் மஷூரா செய்கிறாங்க. நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், குடும்ப சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது, நான் போனால் கஷ்டமாயிடுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது மனைவி வேணான்னு சொல்கிறாங்க. போவாதீங்க, பிள்ளைங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க, உங்களை தவிர வீட்டில் சம்பாதிப்பதற்கு வேறு ஆள் கிடையாது, போவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கிட்டையும் கேட்குறாங்க, அத்தா போட்டுமா, போயிட்டு வரட்டுமா அப்பான்னு கேட்கும்போது வேண்டாம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 6 வயது அவருடைய மகள் சொல்கின்றால், நீங்கள் போங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்கின்றாங்க. அவங்க வேற யார் அந்த வார்த்தைக்கு அப்புறம் வேற யார் சொன்னதையுமே அவங்க கேட்கல. அந்த பிள்ளை சொன்னதை கேட்ட உடனே ஹஜ்ஜுக்கு போகணும்னு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் இடத்துலையும் பேசலை, ஒரு வார்த்தையும் பேசலை, எந்த இதுவுமே இல்லை, இருக்கிறத எடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு ஏஹ்ராம் கட்டி கிளம்பிட்டாங்க.
போனவுடன் 2 நாட்கள் கூட அந்த குடும்பம் தாங்கலை. வீட்டில் இருக்க எல்லா விஷயமும் காலி ஆயிடுச்சு. உணவு இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுடைய மனைவி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வர ஒரு ஆள் கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க. சாதாரண ஒரு குடும்பம். 2 நாள் ஆனோடனே எல்லாம் அந்த சின்ன பிள்ளை திட்டுறாங்க. உனக்கு என்ன வாய், உன் வயசுக்கு நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணுங்க. நம்ம வயசு சின்ன பிள்ளைங்க ஏதாச்சும் சபையில் இருக்கும்போது பேசிட்டா என்ன சொல்லுவோம்? வாயை வச்சுட்டு சும்மா, உனக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி எல்லாருமே திட்டுறாங்க வீட்டில். இப்போ எதுவுமே இல்லை, இப்போ நீ என்ன பண்ணுவ? நீ சும்மா இருந்திருக்க, நீ சொன்னனால அந்த மனுஷனை கிளம்பி போயிட்டா போல. அந்த பிள்ளையை திட்டின உடனே வீட்டில் இருக்க ஒரு சின்ன அறைக்கு அந்த குழந்தை போகிறான். முசல்லாவை வைத்து 2 ரக்காயத்துகளை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ்வுடைய வசனத்தை முன் வச்சு கேட்குறாங்க, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழியை காட்டுவான். அந்த இடத்துலயே அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்லுவான், அவர்களை அறியாத புறத்திலிருந்து அவங்களுக்கான ரிசுக்கை வழங்குவான். யா அல்லாஹ், நான் உன்னை பயந்து தான் என் தகப்பன் இடத்துல சொன்னேன். உனக்காக ஹஜ்ஜு செய்யணும்னு நியத்து இருக்க ஒருத்தங்கிட்ட அவங்க கேட்கும் பொழுது, உன்னை நான் அஞ்சினேன், அதனால நான் அவரை ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அவர் ஹஜ்ஜுக்கு போனாலும் என் குடும்பம் இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எனக்கு வழியை காட்ட அந்த பிள்ளை கேட்கின்றான். 6 வயசு குழந்தை. அந்த துவாவை கேட்டு முடிப்பதற்குள், இப்படியே வருகின்றது, கேட்டு முடிப்பதற்குள் வீட்டினுடைய கதவை தட்டுறாங்க. வேகமாக தட்டுறாங்க. ஆள் யார் தட்டுறாங்கன்னு தெரியல. கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்த உடனே ஒரு மிலிட்ரி மேன் நிற்கிறாரு, கவசத்தெல்லாம் போட்டுட்டு. தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன ஏதுன்னு தெரியலையே. இவங்களும் வேகமாக எடுத்து தண்ணியை கொடுக்குறாங்க. அவரும் எடுத்துக்கிட்டு போகிறாரு. தண்ணியை எடுத்துகிட்டு போன உடனே இவர் யார், இதுக்கப்புறம் தான் சம்பவம் அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது. இந்த பிள்ளை போய் ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்போ பார்க்கும்பொழுது தான் தெரிகின்றது, அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர் அந்த பகுதியில் கிராஸ் பண்ணுறாரு. அவருக்கு திடீரென்று தாகம் எடுத்து விட்டது. அவங்க இடத்துல தண்ணி இல்லை. வந்த ட்ரூப்ஸ் யாருக்கிட்டையுமே தண்ணி இல்லை. பக்கத்தில் இந்த ஒரு வீடு தான் இருக்குது. இந்த வீட்டில் போய் தண்ணியை வாங்கி குடிக்கிறாரு. குடிக்கும்பொழுது அந்த தண்ணி மிக்க சுவையாக இருக்குது. குடிச்சிட்டு கேட்குறாரு, இவ்வளோ சுவையான தண்ணீர் இந்த இடத்துல எப்படி கிடச்சிது? இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. யார் அவங்க, என்ன, எப்படி இது அப்படி கேட்கும்போது ஆச்சரியமாக அவர் கேட்குறாரு. தாகத்தில் தண்ணி குடித்தா எதுவுமே அப்படி தானே இருக்கும். கேட்ட உடனே சொன்னார், ஹாத்திம் அஸ்லம் அவங்களுடைய வீடு இதுதான். அந்த பிரபலியமான மனிதர் இருப்பார், அவங்களுடைய வீடு இங்கே தான். அவருடைய வீட்டிலேருந்து அவங்க, நான் அவருக்கு சலாம் சொன்னேன், வாங்க அவங்க வீட்டுக்கு போகலான்னு. அவர் இறங்கிட்டார். இறங்கினே இல்லை, அவர் வீட்டில் இல்லை, எங்கே போயிருக்காரு? ஹஜ்ஜுக்கு கிளம்பி போய்விட்டார். அதை சொன்ன உடனே அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அந்த ஆளுநர் ஒரு வார்த்தையை சொன்னார், அவர் இப்போ அவங்க வீட்டில் இல்லை. அவருடைய வீட்டிற்கு, அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பெடுப்பது நம்மின் மீது பொறுப்பாக இருக்கின்றது என்று சொல்லி தங்களுடைய சட்டை பையில் கையை விட்டு ஒரு பவுச் அளவுக்கு தங்க காசுகள் எடுத்து அவங்க வீட்டுடைய வாசலில் அப்படி போட்டார். வீட்டில் பெண்கள் இருக்காங்க, போகக்கூடாது மரியாதையின் காரணமாக வாசலில் போட்டார். இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் என்னை நேசிக்கின்றீர்களோ நீங்களும் இதே செயலை செய்யுங்க அப்படி சொன்னாங்க. எல்லாருமே கதவுகளில் அப்படி அடித்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தது. அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அல்லாஹோட அருளால் அந்த வீடு நிறைந்தது. இவங்க எல்லாருமே திட்டம் போது அந்த சின்ன பிள்ளை சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே குடும்பத்தார் எல்லாமே இப்போ சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை அழுகுது. அவங்களே கேட்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் உன்னை திட்டிட்டு இருந்தோம், அப்போ நீ சிரிச்ச, இப்போ நீ அழுகிற. அதுதான் ஈமானுடைய வித்தியாசம் சகோதரர். ஈமானுடைய வித்தியாசம் அதுதான். அந்த குடும்பத்தாருக்கு ஈமான் அந்த இடத்துல வரல. ஆனால் இந்த சின்ன குழந்தைக்கு ஈமான் வந்தது. ஈமானினால் அந்த குழந்தை அழுது. அந்த இடத்துல அவங்க அதை மிஸ் பண்ணனால சிரிச்சாங்க. ஹஜ்ஜுக்கு போகவே முடியாதுன்றது கிடையாது. எதுக்கும் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் ஆசைப்படுகின்றோம். அதனால நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஹஜ்ஜின் மீது ஆசைப்படுவதில்லை. என்ன தப்பு சகோதரர்கள்? சில நாட்களுக்கு முன்னால் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்ல, சில வருடங்களுக்கு, அதாவது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி 1990 டைமில் நடந்த ஒரு விஷயம். ஃப்ளைட் அதிகமாக இல்லாத ஒரு காலங்களில் என்னென்று சொன்னால், இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. கேட்கும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து நினைக்கிறேன். இங்கிருந்து இந்தியா ஃபுல்லாகவே ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்தால் கிளம்ப முடியும். ஷிப்பில் போகிறோம், மும்பை வழியாக தான் போவோம். மும்பையில் தான் போட்டிருக்கு, கொச்சினில் போட்டிருக்கு. ஹஜ் கமிட்டி, இந்தியாவுடைய ஹஜ் கமிட்டி மும்பையிலேருந்து தான் அனுப்புவாங்க. எல்லாருமே ஃபஸ்ட்டு மும்பைக்கு போவாங்க. மும்பையில் எல்லாருமே கேதர் பண்ண ஒரு செக்ஷனாக பிரிஞ்சு போவாங்க.
இதில் நடந்த பொழுது அந்த இடத்துல ஒரு முடி சரி செய்கிற ஒரு ஆள் இருக்கார், ஒரு பார்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஹஜ்ஜுக்கு போகிற எல்லாருக்குமே தாடி சரி பண்ணுற ஒரு நபர் இருக்கிறார், தாடி சரி பண்ணக்கூடிய நபராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ எதர்ச்சியாக ஒரு நபர் வராரு, அவர்கிட்ட பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, ஏங்க இவ்வளோ பேருக்கு நீங்கள் செஞ்சு தரீங்க, நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்கே நான் சம்பாதிக்கிற காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னதான் என் குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு இந்த உங்களுக்கெல்லாம் சரி செஞ்சு நீங்கள் கொடுக்குற காசு பத்துது, இதில் நான் எங்கே இந்த ஹஜ்ஜுக்கு ஆசைப்படுறேன்? ஹஜ்ஜுடைய ஆசை இருக்கின்றது, அவர் போக முடியாமல் இருக்கான பொருளாதாரம் எனக்கு இல்லை, இல்லைன்னா நான் ஹஜ்ஜுக்கு போயிருப்பேன். அவர் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். இதை சொன்ன உடனே அந்த நபர் என்ன செஞ்சார், எதுவுமே பேசலை, சரி அப்படியே அமைதியாக இருந்தார். தாடியெல்லாம் சரி செஞ்சுட்டு போனோடனே அங்கேருந்து போய் ஹஜ் கமிட்டியினுடைய அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்க முடியும்னா உடனடியே அந்த நபரை ஹஜ்ஜுக்கு அனுப்பணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். இவன் என்ன ஆக விழலாகும், சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு ஹஜ்ஜு கடை இதாகிடுச்சு, ஹஜ்ஜுக்கு போகலான்னு சொல்லி கையோடு இவரை கூட்டிகிட்டு போய் ஹஜ்ஜு செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய மகனுடைய கடை அந்த இடத்துல இருக்குது. அவங்களும் இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அங்கே ஷிப்பில் யாரும் போகிறதில்லை, இப்போ எல்லாமே ஃப்ளைட் யூஸ் பண்ணுறாங்க. நிகழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சோதரர். நம்மளால் ஏதோ முடியாமல் இருக்கலாம், நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கலாம், நமக்கு அந்த கூவத்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அதுக்கான முயற்சிகள் போடுறோம், எஃபர்ட்ஸ் போடுறோம். அதெல்லாம் தாண்டி முதலில் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ் என்னை விடமாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் என்னை விடமாட்டான். அந்த நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஹஜ்ஜின் மீது ஆசை வரும். முதலில் நம்பிக்கை வர வேண்டும், ஈமான் உறுதியாக வேண்டும், அதற்கு பிறகு நாம் ஹஜ்ஜுக்கு ஆசைப்பட வேண்டும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சகோதரர்களை. நம்ம குர்ஆனை வாசித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய மார்க்கத்தை நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வால முடியாது எதுவுமே கிடையாது. இந்த எண்ணம் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் உள்ளத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த நேற்று இப்போ வரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி நான் பக்கத்தில் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரப்போகுது, யார் ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எவன் பட்டா இவங்களுக்குலாம் போடாதீங்க எல்லாம் சொல்லிடுறாங்க, எல்லாம் நான் அவங்களுக்கு தான் போட்டேன்னு சொல்கிறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம முஸ்லீம்களுடைய உரிமை மேலெல்லாம் போயிடுச்சு, வடக்கிலெல்லாம் போயிடுச்சு, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நம்மளும் ஆகிடுங்க. சகோதரர்களே, ஃபிரௌனை பார்த்த சமுதாயம் நாம், நம்மூரதை பார்த்த சமுதாயம் நாம், அபூஜஹல் போன்ற கொடியவர்களை பார்த்த சமுதாயம் நாம். அங்கெல்லாம் நம்ம என்ன ஜெயிச்சோம்? நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்ததா? நம்ம இடத்துல பெரிய ட்ரூப், ஆர்மி, ஏதோ எல்லாம் இருந்துச்சா? எதுவுமே இல்லாமல் தான் ஜெயிச்சோம். ஆனால் ஒன்று இருந்துச்சு நம்ம கிட்ட, ஈமான். நம்ம இடத்துல ஈமான் இருக்க வேண்டும் சகோதரர்களே, ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் மட்டும் நம்ம இடத்துல இருந்துச்சு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் நமக்கு போதுமானவன், ஃபஹுவ ஹஸ்பி, அவன் நமக்கு போதுமானவன். யார் தங்களுடைய பொறுப்புகளை, தங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். சகோதரர்களே, நான் இறுதியாக ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். நாம் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஹஜ்ஜுக்கு போகிற ஆசையை நாம் இந்திய தினத்தில் வச்சுக்கணும். ஆசை இருக்கணும், அல்லாஹ்விடத்தில் துவாக்கல்ல கேட்கணும். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஹாஜிகள் நம்ம குடும்பத்தில் இன்னும் பல பேர் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இருப்பாங்க. தூரத்து சொந்தமாக இருக்குமோ, பக்கத்தில் இருக்கமோ, இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பவர்களோ, இல்லை எங்கேயோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அந்த சபைகளில் கலந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக துவாக்கள் செய்யப்படுது என்று சொன்னால் அந்த துவாக்களை கலந்து கொள்ளுங்கள். அவர்களை சங்கை செய்யுங்கள், அவர்களை பார்த்து ஆசைப்படுங்கள். நம்மளும் இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி முகஸ்துதிக்காக இல்லை, அவன் ஹஜ்ஜு செஞ்சுட்டான் இவன் ஹஜ்ஜு, அதுக்காக இல்லை. ஹஜ் என்பது நான் அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆயிட்டேன், அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நம்ம ஆக வேண்டும் என்பதற்காக அந்த ஆசை வரணும். இன்னும் சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நேரங்கள் கூட இப்படி ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்க என்று சொன்னால் நாம் அதை கண்டிப்பாக அதை நம்ம கலையணும். நம்ம சமுதாயம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகிற ஒரு நபராக இருப்பார், உம்ராவுக்கு போகிற ஒரு நபராக இருப்பார், நம்ம எல்லாம் விட்டு சில நாட்கள் போகிறாரு. அவர் போகிறதுக்கான அந்த ஆடைக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், கஃபனுக்கும் அந்த ஆடைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மையத்துக்கு மேலே நம்ம கஃபன் துணியை போத்துவோம், அவர் ஹயாத்தாக இருக்கும் போதே அவர் மேலே போட்டுப்பார், அவ்வளோதான். இப்படிப்பட்ட நிலையில் கிளம்புற ஒருத்தர்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாமல், ஏதோ ஒரு சண்டை, சின்ன சண்டையோ பெரிய சண்டையோ, அதை காரணமாக காமிச்சு அவள் போனேன் என்ன போலன்னா எனக்கு என்ன, நான்லாம் அவர்கிட்ட பேச மாட்டேன்.
சகோதரர்களே, இது இஸ்லாத்தினுடைய அடையாளம் கிடையாது. ஒரு முஸ்லீம் இப்படி இருக்க மாட்டார், ஒரு மூமின் இப்படி இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தராக நாம் இருக்கக்கூடாது சகோதரர்கள். நம்ம பக்கத்து வீடு சொந்தக்காரங்க யார் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ, இன்ஷால்லா வர வாரங்கள் எல்லாருமே கிளம்புறாங்க, அவர்களை நாம் போய் சந்திக்க வேண்டும், அவர்களை நாம் சங்கை செய்ய வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும், அவர்களை போல் நாம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் உயிரோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளுக்கு அல்லாஹ் எல்லா விதமான சலுகைகளையும் தந்தவர்கள் புரிவானாக என்று துவாவும் செய்யுங்கள். இன்னும் நாம் துவா செய்வோம், ஹாஜிகளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அவங்களுடைய, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது, முன்ன பின்ன தெரியாத இடம், மொழி நம்மளுடைய மொழி கிடையாது, பல மக்கள் வரக்கூடிய கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் அல்லாஹ் மீது உறுதியாக இருந்து எந்த ஒரு குற்றங்களையும் செய்து விடாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் ஒருத்தர் எந்த ஒரு தீய விஷயங்களையும் செய்யாமல், தீய பேச்சுகளையும் பேசாமல் ஹஜ்ஜு செஞ்சு முடிக்கிறாரோ, திரும்புகின்றாரோ, அவர் பிறந்த குழந்தையை போல ஆவார் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஹு இல்லல் ஜன்னா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜுக்கு கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய, ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய, ஹஜ்ஜுக்கு போன எல்லாருடைய அந்த விஷயங்களையும் அல்லாஹ் கபூல் செய்தவர்கள் புரிவானாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ் யஅமுரு பிஅத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأعز وجل وتم وأقوى وأكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.